ஆரவல்லி மலைகளை வரையறுக்க நிபுணர் குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆரவல்லி மலைகள் வரையறுப்பது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசின் பரிந்துரையில் 100 மீட்டர் இருப்பது மட்டுமே ஆரவல்லி மலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைகள் தொடர்பாக மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்ற உச்சநீதிமன்றம் பெரும்பாலான ஆரவல்லி மலைத்தொடர்கள் 100 மீட்டருக்கு குறைவாக இருப்பதால் சுரங்கப் பணிகளில் அளிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்னென்ன அறிவுரைகள் வழங்கி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் பறந்து விரிந்துள்ள ஆரவல்லி மலைத்தொடர் தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அளித்த வரையறையை உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் 20 ஏற்றது. அந்த வரையறையை தற்போது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த புதிய வரையறையின்படி 100 மீட்டர் உயரமுள்ள நிலப்பகுதி ஆரவல்லி குன்று என்றும், இதுபோன்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குன்றுகள் 500 மீட்டருக்குள் இருந்தால் அவை ஆரவல்லி தொடர் என்றும் புதியதாக வரையறுக்கப்பட்டது. இந்த புதிய வரையறை என்பது சுரங்க பணிகளுக்கும் கட்டுமான பணிகளுக்கும் வழிவகுக்கும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஏற்ற அந்த உத்தரவுக்கு, குறிப்பாக இந்த அறிக்கை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் நிபுணர் குழுவை அமைக்கவும் யோசனை தெரிவித்து இந்த விவகாரத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்கள் பதிலளிக்க ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்து வழக்கை ஜனவரி 21 தள்ளி வைத்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு.